ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவங்க. அவங்க டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களே இது விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால், விற்பனை யார்கிட்ட ஆகுது? திமுக 2 திட்டங்கள், ஒன்று பெண்களுக்கு இலவச பேருந்து, இன்னொன்று காலை சிற்றுண்டி. அது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் தான். இருந்தாலும் அதை 2 தான் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் சொல்கிறாங்களே ஒழிய, மீதி எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக கடன், அதிக வரிச்சுமை. திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. நிஜமாவே லேட்டஸ்டா தான் வந்திருக்காங்களா? அது லேட்டஸ்ட்டும் இல்லை, ஒரு டெஸ்ட்டும் இல்லை. அது நம்ம கிரீஷோடங்கிற கையில தான் இருக்குது. அவர் ஏன் நேற்று டெல்லிக்கு போனாரு? இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதியில் கொண்டு போய் ஒரு இந்துவை நிறுத்தி வடிவேலு என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்குதுன்னா அதிமுக தான் ஏழைகளுக்கான கட்சி. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், காங்கிரஸ் கட்சியோட தொகுதி தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இல்லை, இப்படி ஒரு விற்பனை அணுகுமுறையோட இருந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸை காப்பாற்றவே முடியாதுன்னு ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவங்க. அவங்க டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களே இது விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால், விற்பனை யார்கிட்ட ஆகுது? காங்கிரஸ்குள்ளே விற்பனை ஆகுதா, இல்லை திமுக கிட்ட விற்பனை ஆகுதா? அதை தெளிவுபடுத்தணும்ல. ஆகவே இப்போ என்னன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெல்லாவல என்பதை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். சார், இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டில் ஈடுபட்ட கதிரவனுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க சார். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஏதோ சொல்லுவாங்க ஏபி பாசிட்டிவா நெகட்டிவா ஏதோ ஒன்று. அது கம்போடியாவில் 1 கோடி ரூபாய்க்கு அந்த கிட்னியை வித்திருக்கிறாங்க. அது மாதிரி அப்போது எல்லாமே தமிழ்நாட்டில் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கட்சியுமே கோடீஸ்வரர்களுக்கு அதான் சீட்டு கொடுக்குறாங்க. அதில் இவங்க இதில் திமுக அதில் கொஞ்சம் முன்னணியில் இருந்து மணச்சூர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே கதிரவன். ஆக அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி பணக்காரங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க திமுக. ஏழைகளுக்கு எப்படி சீட்டு கொடுக்கும்? அது அறிஞர் அண்ணாவோட போயிடுச்சு. இன்னைக்கு பணக்கார கட்சி திமுக. தமிழ்நாட்டில் தேர்தல் நிதி அதிகமாக இது பண்ணது யாரு? அந்த கட்சி தான். அது மாதிரி பணக்கார கட்சி பணக்காரங்களுக்கு தான் சீட்டு தரும்னு நான் பார்க்குறேன். அது மாதிரி மனோ தங்கராஜுக்கு சீட்டே கொடுக்கல சார். இன்னைக்கு வேட்பாளர்கள் பட்டியல 2-3 அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஒன்று முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு மனோ தங்கராஜ், அது மாதிரி ராணிப்பேட்டையில் காந்தி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அதனால திமுகவில் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் தான் எழுதுவாங்க. அது மாதிரி சார், அதிமுகவோட வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 11 தலித் பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க, 42 புது முகங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்ல அம்மா சத்தியவாணி முத்துவ மத்திய அமைச்சர் ஆக்குனது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அதே மாதிரி நம்முடைய செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க நன்னிலம் தொகுதிய, அதாவது சேக்கு தமிழரசு அண்ணன் குடியாத்தத்துக்காரங்க, ஆனால் அவர்களை கொண்டு போய் நன்னிலத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் ஜெயலலிதா அம்மா. அது மாதிரி தலித் எலுமலை அவர்களை பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க. ஆகவே அதுதான் அதிமுக. அது மாதிரி வாணியம்பாடி இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதியில் கொண்டு போய் ஒரு இந்துவை நிறுத்தி வடிவேலு என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்குதுன்னா அதிமுக தான் ஏழைகளுக்கான கட்சி. அதுவும் பணக்காரர்களுக்கான கட்சியாக மாத்திராதீங்க என்பது தமிழ்நாட்டினுடைய நலன் விரும்பிகள் சங்கம். ஓகே சார், இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. நிஜமாவே லேட்டஸ்டா தான் வந்திருக்காங்களா? அது லேட்டஸ்டும் இல்லை, ஒரு டெஸ்ட்டும் இல்லை. அது நம்ம கிரீஷோடங்கிற கையில தான் இருக்குது. அவர் ஏன் நேற்று டெல்லிக்கு போனாரு? ஏன் குழு அமைச்சிங்க? ஏன் லேட்டா இது பண்றீங்க? நீங்க தான் சூப்பர் ஃபாஸ்ட் மாடல் ஆச்சே, நீங்க தான் ஹவுஸ்ஃபுல் கூட்டணி ஆச்சே, ஏன் எவ்வளவு லேட்டா இது பண்ணீங்க? ஆகவே இந்த முரண்பாடு இருக்குல்ல, என்னைக்கெல்லாம் திமுக நிறைய சீட்டு கொடுக்குதோ அப்ப எல்லாம் திமுக தோக்கும். காங்கிரஸுக்கு 2011 63 சீட்டு கொடுத்தாங்க, தோத்தாங்க. இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 28 சீட்டும் கொடுக்குறாங்க. கண்டிப்பா திமுக 2 திட்டங்கள், ஒன்று பெண்களுக்கு இலவச
பேருந்து, இன்னொன்று காலை சிற்றுண்டி. அது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் தான். இருந்தாலும் அதை 2 தான் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் சொல்றாங்களே ஒழிய மீதி எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக கடன், அதிக வரிச்சுமை. ஆக இதை மறைப்பதற்காக நாங்கள் தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ரஜினி டயலாக்லாம் ரஜினிகாந்துக்கு தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு, திமுகவின் தலைவருக்கு பொருந்தாது. நீங்கள் லேட்டஸ்ட் மட்டும் இல்லை, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தான் மக்கள் கேட்குறாங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி சகோதரி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.